அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கர்த்தர் என்னையும் இங்கே 5வது வார்த்தையாக தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தையை பேசும்படியாக என்னையும் தெரிந்தெடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எடுத்து வாசிப்போமாக. யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். சிலுவையின் பாடப்போ ஏசப்பா தாகமாக இருக்கிறேன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தில் படிக்கும்போதே வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்ற வசனம் என்னன்னா, ஏசப்பா வந்தது நோக்கம், அவர் பிறந்தது, அவர் வளர்ந்தது எல்லாமே முன்குறிக்கப்பட்டிருந்தது. இதில் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்ற வார்த்தை சங்கீதம் 69:21 வாசிப்போமாக. 69:21. என் ஆகாரத்தில் கசப்பை கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை கொடுத்தார்கள். அதுதான் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. அந்த வார்த்தை சங்கீதக்காரன் மூலியமாக முன்குறிக்கப்பட்ட வார்த்தை. தாகமாக இருக்கிற வார்த்தை சங்கீதம் 69:21 முன்குறிக்கப்பட்ட வார்த்தை. அவருக்கு ஆகாரத்தில் கசப்பை கலந்து கொடுத்தார்கள், தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏசப்பா என்ன தாகத்தினால இருந்திருப்பாருன்னு எல்லாரும் நினைச்சிருக்காங்கன்னா, எபிரேயர் 2:14 பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருந்தார்கள். நம்ம எப்படி மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருந்தோமோ அதே மாதிரி ஏசப்பா மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருந்தார். ஏசப்பா 6ஆம் மணி நேரத்தில் அவ்வளோ பாடுகளை அனுபவித்த போது முள்முடி சுமட்டினாங்க, அவரை அடித்தாங்க எவ்வளோ பேர். அவர் ரத்தமும் வேர்வையும் சிந்தும் போது அவருக்கு தாகம் உண்டாயிருக்கலாம். அங்கே கீழே இருக்கவங்களாம் எல்லாம் என்ன யோசிச்சிருப்பாங்க, நம்மளா இருந்தாலும் என்ன யோசிச்சிருப்பாங்க, ஏசப்பா தண்ணி தாகத்தினால தான் ஏசப்பா கேட்குறாரு அப்படின்ற கீழே இருக்கிற எல்லாரும் அவர் ஆச்சரியமாக பார்த்து அவருக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, யோவான் 19:29 எடுத்து வாசிக்கும் போது, காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க, ஏசப்பாக்கு தாகம் தான், அதனால தான் ஏசப்பா தண்ணி கேட்குறாருன்ட்டு அந்த வசனத்தை வாசிக்கும் போது காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அதில் கசப்பு கலந்த தண்ணீரை அவங்களுக்கு குடிக்க கொடுக்குறாங்க. அவருக்கு குடிக்க கொடுக்கும்போது மனிதர்கள் இயேசுவை பார்க்குற விதம் அப்படி தான் இருக்கும். அவர் சிலுவையின் பாடலில் தாகமாக இருக்கிறாருன்ட்டு. ஆனால் இயேசுவோட தாகம் அதுவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஏசப்பாவோட தாகம் அது இல்லைங்க. மத்தேயு 27:34 பார்த்தோமானால் எடுத்து வாசிப்போம். மத்தேயு 27:34. அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார். ஏசப்பாக்கு தாகம் இருந்தால் அவர் குடிச்சிருப்பாரே, ஏன் குடிக்க மனதில்லாது இருந்தார்னு இது அவர் சிலுவையின் பாடுக்கு முன்னாடி. மார்க் 14:23 எடுத்து வாசிப்போமானால், வெள்ளை போலம் கடந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தாங்களாம், ஆனால் அவர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன்னா ஏசப்பாவோட தாகம் தண்ணீர் தாகம் இல்லை, அவரோட தாகம் வேற. யூதர்கள் முறைப்படி யூதர்கள் உள்ளடங்கிய புஸ்தகம் ஒன்று இருக்குது. அதில் எழுதப்பட்டிருக்குது, ஒரு கைதிகள் இந்த யூத மக்களில் கைதிகள் யாராவது இருக்கும்போது அவங்க எருசலேம் வீதியாக அவங்கள இழுத்து கொண்டு போவாங்க சிலுவையில் அறையிறதுக்காக. அப்போது அவங்களுக்கு கஷ்டம், அவங்களோட சிலுவையின் பாடப்போ கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்காக வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். நீங்கள் ஜீசஸ் மூவியில் கூட பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவை அடித்து இழுத்துக்கிட்டு போகும்போது நிறைய பெண்கள் ஒரு பாத்திரத்தை வச்சு நின்றுட்டுருப்பாங்க. அதில் வெள்ளை போலம் கலந்த பாத்திரம் இருக்கும். அந்த வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தில் என்ன இருக்குன்னா, வலிகள் வேதனை, மதுபானம்லாம் குடித்தா சில பேருக்கு வலி வேதனை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வலி வேதனை தெரியாத இருக்கிறது தான் அந்த திராட்சை ரசம், அந்த வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசம். அந்த கைதிகள் போகும்போது கனம் பொருந்திய ஸ்திரீகள் வந்து நிற்பாங்களாம். அவங்களுக்கு செய்தி வரும், இந்த மாதிரி சிலுவையில் அறைய போகிறாங்க கைதிகளை அப்படின்னும் போது அந்த கனம் பொருந்திய ஸ்திரீகள் நிற்பாங்க பாத்திரத்தை எடுத்து கொண்டு ஏன்னா அவங்க கடைசி நேரத்துலையாவது அவங்களுக்கு அந்த தண்ணியை கொடுத்து அந்த வலி வேதனை தெரியாமல் நம்ம ஒரு புண்ணியத்தை தேடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிற்பாங்க. அதை ஏசப்பா ஏற்க மறுத்தாருன்னு மார்க் 14:23 வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அவருக்கு சரீர பிரகாரமான தாகம் இல்லைங்க, அவரோட தாகமே வேற.
அவருக்கு என்ன தாகம் இருந்திருக்கும்? பிதாவே, நீ சொன்னதெல்லாம் நான் முடிச்சிட்டேன். அதான் எடுத்து வாசிப்போம். யோவான் 19:28. எல்லாம் முடிந்தது என்று, எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் இந்த உலகத்துக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு தேவனே, எனக்காக நீர் என்ன வைத்திருக்கிறீங்க, இந்த உலகத்துல நீர் எனக்காக என்ன வைத்திருக்கீங்க, நீங்க சொன்ன எல்லாவற்றையும் நான் செய்து முடிச்சிட்டேன், எனக்காக நீங்க என்ன வைத்திருக்கிறீங்கன்னு ஏசப்பா தேவனை பார்த்து கேட்கிறாரு. அவருக்காக நம்ம என்ன வைத்திருக்கோம்? ஏசாயா 53:11-12 எடுத்து வாசிப்போம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு, அவரோட வருத்தமே ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அவருடைய ஆத்தும வருத்தம் தான், அவரோட ஆத்தும தாகம் தான் நம்ம ஏசப்பாவோட உண்மையான தாகம். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். நம்மளுடைய அக்கிரமங்களை அவர் தாங்க சுமந்து கொண்டார். அவருடைய தாகம் என்னன்னா ஆத்தும தாகம், ரட்சிப்பின் தாகம். இதுதான் அவருடைய உண்மையான தாகம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, அவர் அக்கிரமக்காரரே இல்லைங்க, ஆனால் அவர் அக்கிரமக்காரராக ஒருவராய் எண்ணப்பட்டு அவருடைய ஆத்துமாவை நம்மளுக்காக மரணத்துல ஊற்றி அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய பாவத்துக்காக அவர் மரணத்துல சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆத்துமாக்களை நம்ம அவரிடத்துல கொண்டு வரணும். அதுதான் ஏசப்பாவோட உண்மையான தாகம். ஏசப்பாவோட உண்மையான தாகம் என்னன்னா, அவரை என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்குறோன்னா ஆத்துமாக்கள். நம்மளால முடிஞ்சது என்னன்னா அவரோட ரட்சிப்புக்குள்ளாக நம்ம நிறைய பேரை வழி நடத்தணும். அதுதான் அவரோட உண்மையான தாகம். எப்படியாவது நம்ம கூட வேலை பார்க்குறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, புறஜாதிகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஒருத்தர்கிட்டையாவது நம்ம சொல்லும்போது அவங்கள ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துறது தான் அவரோட உண்மையான தாகம். ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தணும். நம்மளால முடிஞ்ச சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிச்சு ஆத்துமாக்களை கொண்டு வரணும். ஒரு ஆத்துமா வந்து ரட்சிக்கப்பட்டா கூட பரலோகமே சந்தோஷப்படுதான். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் நிறைய ஆத்துமாக்களை சேர்க்கும் போது ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் கடைசியா சொன்ன வார்த்தையே தாகமா இருக்கிறேன். எந்த தாகத்தை குறித்து அவர் பேசினார்னா ஆத்தும தாகத்தை குறித்து பேசினார். நம்ம ஒவ்வொருத்தரும் ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாக நம்மளை ஏசப்பா ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சமாரிய ஸ்திரீ பைபிள்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள். சமாரிய ஸ்திரீ எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். யூத நாடு சமாரிய நாடுன்னு 2 நாடு இருந்தது. ஆனால் யூதர்களுக்கு சமாரிய நாடை பிடிக்காது. ஏன்னா சமாரிய மக்கள் வந்து ரொம்ப தாழ்ந்த மக்கள். அவங்க வந்து விபச்சாரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏசப்பா களைப்பா ஒரு நாள் வந்து அந்த ஒரு கிணற்றின் அடியே வந்து உட்காருவார். அப்போ சமாரிய ஸ்திரீ 12ஆம் மணி நேரம், அப்போ 12 உச்சி வெயிலில் இருக்கும்போது அவள் வந்து தண்ணி எடுக்க வருவான் அந்த கிணற்றுல தண்ணி எடுக்க வரும்போது, அது யாக்கோபு கட்டின கிணறு. அந்த யாக்கோபு கட்டின கிணத்துல தண்ணி எடுக்க வருவா சமாரிய ஸ்திரீ. அந்த நேரத்துல ஏசப்பா களைப்பா உட்காந்துட்டு இருக்கும் போது தாகத்திற்கு தா அப்படின்னு ஏசப்பா வந்து அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட கேட்பா. அவ உடனே ஆச்சரியமா, நீர் யூதரா இருக்க சமாரிய ஸ்திரீயிடம் எப்படி தண்ணி கேட்பீங்க ஏசப்பா, எப்படி கேட்பீங்கன்னு அவ கேட்கும்போது, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ என்கிட்ட தண்ணி கேட்ப, நான் உனக்கு ஜீவ தண்ணீரே கொடுப்பேன் அப்படின்னு வந்து ஏசப்பா சொல்றாரு. அந்த ஜீவ தண்ணீர் உனக்கு தாகமே எடுக்காது அந்த மாதிரி ஏசப்பா சொல்லும்போது, அப்போ உங்ககிட்ட தான் மொழ்றதுக்கு குடம் எதுவுமே இல்லையே, நீங்க எப்படி எனக்கு ஜீவ தண்ணீர் தருவீங்க, அப்பனா எனக்கு தாங்க அப்படின்னு ஏசப்பா சொல்லும்போது அவர் கேட்குறாரு, அப்போ நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் அப்போ உனக்கு தாகத்துக்கு தண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவார். அவள் வந்து எனக்கு தான் புருஷர்களே இல்லையே ஏசப்பா அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொல்லும்போது, உனக்கு தான் 5 புருஷர்கள் உண்டே அப்படின்னு. ஏன்னா ஒரு விபச்சாரி 5 புருஷர்கள் உண்டுன்னு அவர் உண்மையை சொல்லிடுவார். அப்போ அவளுக்கு ஆச்சரியமாயிடும், இவர் யாரு, என்னோட எல்லா விஷயத்தையும் சொல்றாரே, என்னோட பாஸ்ட் எல்லாவற்றையும் சொல்றாரே, இந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே என்னை பத்தி தெரியாது, ஆனா இவருக்கு தெரியுதே, இவர் தான் உண்மையான மேசியான்ட்டு அவ அறிஞ்சு ஆத்தும பெலனை அவளை அடைந்து ஊரில் ஓடி போய் எல்லாருக்கும், அவங்க ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்ச போது
ஆத்துமாக்களை வந்து ஆதாயப்படுத்தி எல்லாரையும் அவங்க ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் வந்து ஏசப்பா என்னை பற்றி எல்லாவற்றையும் சொன்னாரு, அவர் தான் உண்மையான மேசியான்னு அவர் அறிந்து எல்லார்கிட்டையும் சொல்லும்போது அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் சுவிசேஷத்தை அறிவித்த போது எல்லா மக்களும் வந்து ஏசப்பாவின் இடத்துல சேர்ந்தார்கள். அதுதாங்க உண்மையான ரட்சிப்பு. நம்மளும் ஒவ்வொருத்தரும் சுவிசேஷத்தை அறிவித்து ஒவ்வொருத்தரும் ஆத்துமாக்களை கொண்டு வருவது தான் ஏசப்பாவோட உண்மையான தாகம். எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை கொண்டு வருவோமாக. ஆமென்.